ஹாய் மக்களே வணக்கம். கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் மாலை போடணுன்னு ஆசைப்படுவீங்க. பட் நிறைய ப்ரொசீஜர்ஸ் தெரியாமல் கஷ்டப்படுவீங்க. அவங்களுக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டது 7 வயசில் தான் போட்டார். 7 வயசில் எதுக்காக போட்டார்னா 3 வயசு வரைக்கும் அவரால் எழுந்து நடக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க அப்பா வேண்டிக்கிட்டார், என் பையன் சீக்கிரமாக எழுந்து நடக்கணும், அவனை தொடர்ந்து உன்னோட கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஸோ சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து வருவான்னு சொல்லிவிட்டு அவர் வேண்டிக்கிட்டார். அது மூலயமா ஸ்டார்ட் பண்ண பயணம் தாங்க இது. அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் 3 வருஷம் கழித்து நல்லா நடக்க ஆரம்பித்த பிறகு 7 வயசில் முதல் முறையாக அனுப்பியிருந்தாங்க. ஸோ உங்களுக்குமே ஏதாவது மன கஷ்டம், ஏதாவது வேதனைகள், துன்பங்கள் இருந்தால் அது கடந்து போகணும்னு நீங்கள் வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மாலை போட்டு விரதம் இருக்கும்போது சாமியோட பக்தியும் உங்களுக்குள்ள ஒரு பக்தி மூலயமா உங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்துடும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். விரதம் பார்த்திங்கன்னா 48 நாள் இருக்கணும். முதல் முறையாக மாலை போடுறவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே மாலை போகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக விரதம் ஸ்டார்ட் பண்ணிடணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பெட்டில் படுக்கக்கூடாது, பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். திருமணமானவர்கள் கண்டிப்பாக பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, 3 நாள் விரதம் முடிச்சுட்டு நீங்கள் மாலை போட்டாச்சு. மாலை போட்டோடனே கோயிலில் போய் மாலை போடணும். மாலை போடுறதுக்கு முன்னாடி மாலை துளசி மாலைன்னு கேட்டு வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடையில் துளசி மாலைன்னு கேட்டாலே கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் சந்தன மாலையும் வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக மாலையோட முதல் மணிலேருந்து கடைசி மணி கீழே தொங்குற வரைக்குமே 108 மணி கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மட்டும் 108, அதுக்கப்புறம் கீழே 109 அப்படி இருக்கக்கூடாதுங்க. டோட்டலாகவே மாலையில் 108 மட்டும்தான் இருக்கணும். கருப்பு ஆடை முன்னாடி நாளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மாலை போகிற அன்னைக்கு காலையில் நீங்கள் ஷர்ட்டை கட்டிட்டு தான் மாலை போகணும். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ ஆகும், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.